தமிழகத்தின் 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்வாகியுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி நேரலையில் வழங்க காத்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் நந்தினி, இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவியேற்புக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? சரியாக எத்தனை மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடைபெற இருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தின் 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் சரியாக காலை 9:30 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இன்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழக பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சியுடன் நேற்று தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில்தான் அங்கேயே, அதாவது நேரு உள் விளையாட்டு அரங்கிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் சிறப்பு பெண்கள் அதிரடிப்படை, அதே போன்று 200 யூனிட் இலவச மின்சாரம், மேலும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை என 3 முக்கிய திட்டங்களுக்கு கையொப்பமிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்காலிக சபாநாயகர் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அந்த வகையில்தான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளையும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவராக சட்டப்பேரவைக்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். அதன்படி கொறடா, ஏவா வேலு, அதே போன்று உள்ளிட்டோரும் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். சரியாக காலை 9:30 மணி அளவில் அந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. பேரவை தொடங்கியதும் திருக்குறள் என்பது வாசிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக தற்காலிக சபாநாயகரை பொறுத்தவரையில் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான அந்த அறிவிப்பை வெளியிடுவார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல்வேறு வழிமுறைகள் என்பது இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் கடைபிடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் சட்டசபைக்கு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் வரை ஆற்ற வேண்டிய முன் அலுவலர்களை நிறைவேற்றுவதற்காகவே தற்காலிக சபாநாயகராக கருப்பையாவை தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் நியமித்திருக்கிறார். சபையில் அலுவல்களை ஏற்று நடத்துவதற்கு முன் அதற்குரிய உறுதிமொழியை தற்காலிக சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், பிறகு சட்டசபை கட்சி தலைவர்கள், அடுத்து முன்னாள் முதல்வர், முன்னாள் துணை முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள், அரசு தலைமை கொறடா, பிறகு தமிழ் அகர வரிசைப்படி உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் அல்லது உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். சட்டசபை செயலர் அழைத்ததும் ஒவ்வொருவராக வந்து சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான தேர்தல் சான்றிதழை சட்டசபை செயலாளரிடம் கொடுக்க வேண்டும். உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கான வாசகங்கள் அடங்கிய படிவம் உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படும். அதில் உரமாற உறுதி கூறுகிறேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன் என்றும் 2 வாசகங்கள் இருக்கும். உறுப்பினர்கள் அவரவர் விருப்பப்படி ஏதாவது ஒரு முறையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இப்படிவம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் இருக்கும். உறுப்பினர்கள் தங்கள் விருப்பப்படி ஏதாவது ஒரு மொழியில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். படிவத்தில் உள்ள வாசகங்கள் மட்டுமே படிக்க வேண்டும். அமைச்சர்கள் தவிர மற்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் அமர தனி இடம் என்பது தற்போது வரை ஒடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் நாளைய தினத்தை பொறுத்தவரையில் சபாநாயகர் தேர்வு நடைபெறக்கூடிய நிலையில் நாளைய தினத்திற்கு பிறகாகவே அந்த சபாநாயகரே ஒவ்வொருவர் எங்கே அமர வேண்டும் என்பது தொடர்பாக அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எதிர்க்கட்சி தலைவர், அதே போன்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர், எதிர்க்கட்சி கொறடா உள்ளிட்ட வகையில் அந்த இடங்களை ஒதுக்கீடு செய்வார். அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் தற்போது ஏற்கனவே தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜயை பொறுத்தவரையில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் தான் நேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாகவே திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்திருக்கிறார். எனவே தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தலைமைச் செயலகத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் முறையாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அனைவருமே தங்களுடைய குடும்பத்தினருடன்
சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குழந்தை, மனைவி, உறவினர்கள் என திரளானோர் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ச்சியாக கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அனைவரும் குறிப்பாக தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் மட்டும் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அந்த வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை காண்பிக்க வேண்டும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சான்றிதழுடன் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அந்த வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருடன் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் மிகவும் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தலைமைச் செயலகத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்துவதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளை இங்கு மேற்கொண்டிருக்கிறார்கள். முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் அறை முழுவதுமாக காலி செய்யப்பட்டுவிட்டு எதிர்க்கட்சிக்கு இருக்கக்கூடிய திமுகவிற்கு ஒதுக்கீடு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர், கொறடா உள்ளிட்டோரும் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, விரிவான ஏற்பாடுகள் குறித்து சொன்னீங்க. அடுத்ததாக இந்த பதவியேற்பு விழா முடிவடைந்ததும் அடுத்ததாக நடைபெற இருக்கக்கூடிய அலுவல் பணிகள் என்னவாக இருக்கும், அது குறித்தான விவரங்கள்? நிச்சயமாக தற்போது சரியாக 9:30 மணி அளவில் பதவியேற்பு விழா என்பது தொடங்கி இருக்கிறது. பதவியேற்பு விழாவை பொறுத்தவரையில் 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் பிற்பகல் வரை இந்த பதவியேற்பு விழா என்பது நீடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சுமார் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நடத்தப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த முறையை பொறுத்தவரையில் 10 மணி அளவில் தொடங்கிய பதவியேற்பு விழா சுமார் 2 மணி வரை நீடித்தது. அதே போன்றுதான் இன்றைய தினமும் பார்த்தோம் என்றால் சுமார் 4 முதல் 5 மணி நேரம் வரை பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனெனில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு பதவியேற்றுக் கொள்வதாக அறிவிக்க வேண்டும். அந்த வகையில் தான் மொத்தமாக 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அனைவரும் பதவியேற்று முடிப்பதற்கு சுமார் 4 முதல் 5 மணி நேரங்கள் வரை ஆகலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சரை பொறுத்தவரையில் அதன் பிறகாக ஏதேனும் நிர்வாக காரணங்களுக்கான ஒரு சில ஆலோசனை கூட்டங்களையும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினமே சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்த ஆலோசனை கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று பதவியேற்பதற்கு பிறகாக நாளைய தினத்தை பொறுத்தவரையில் நிரந்தர சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வுக்கான தேர்தல் என்பது நடத்தப்பட இருக்கிறது. அதில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதன் பிறகு சபாநாயகரே அவையை மேலும் நடத்துவார். அந்த வகையில் தான் நாளை மறுதினம் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியிருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் முழுமையான, அதாவது நிரந்தர சபாநாயகர் தேர்தல் என்பது நடத்தப்பட இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு நிர்வாக ரீதியான சில ஆலோசனை கூட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக விரைவில் IAS IPS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மை நிரூபித்த பிறகே IAS மற்றும் IPS அதிகாரிகள் மாற்றம் என்பது வெளியாகும் எனவும் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒரு சில நிர்வாக ரீதியான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. The Chennai Silks in Mega Summer Sale.